மார்கசீர்ஷ மாகாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 12ஆம் அத்தியாயம் தடையற்ற ஏகாதசி சபதம். தேவசர்மா கூறியதாவது: தங்கள் மனம் திடீரென்று கேசவனை நோக்கி திரும்பியுள்ளது. அதனால் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் நான் செய்த பாவங்கள் அழிந்துவிட்டன. புண்ணிய ஆராதனைகள் செய்யாமல், தீர்த்தங்களை, புனித ஸ்தலங்களை தரிசிக்காமல் தாங்கள் கோடிக்கணக்கான பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். விருந்தோம்பல் மற்றும் பக்தியுடன் தாங்கள் என்னை வரவேற்றதால் தாங்கள் ஹரியின் பிராந்தியத்தை அடைந்து விட்டீர்கள். அந்த தகுதியின் சக்தியின் காரணமாகவே தங்கள் மனம் இவ்வாறு சாய்ந்துள்ளது. நான் தியானம் செய்தேன் மற்றும் மனதளவில் அதை பற்றி யோசித்தேன். எனவே உங்கள் முந்தைய பிறவிகளின் செயல்கள் அறியப்பட்டன. ஒரு முறை முந்தைய பிறவியில் தாங்கள் அவந்தியில் பிராமணராக இருந்தீர்கள். தாங்கள் நல்லொழுக்கத்திற்கும் பக்திக்கும் அர்ப்பணிப்புடன் இருந்தீர்கள். தாங்கள் எப்போதும் வேதங்களை கற்கும் பழக்கத்தில் இருந்தீர்கள். தாங்கள் நல்ல நடத்தையுடன் இருந்தீர்கள். தாங்கள் எப்போதும் புனிதமான சடங்குகளை செய்தீர்கள். ஒரு முறை தாங்கள் விஷ்ணுவின் துவாதசி சபதத்தை தசமி மேலெழுதினாலும் அதை நிறைவேற்றினீர்கள். அந்த பாவத்தின் பலனாக தம் புண்ணியங்கள் அனைத்தும் அழிந்தன. சூத்திர பெண்ணின் கணவனாகிய ஒரு பிராமணனைப் போல அனைத்தும் பயனற்றவை. பல்லாயிரம் ஆண்டுகளாக நரக வேதனைகளை அனுபவித்தீர்கள். அதனால் பல பாவங்கள் நீண்ட காலமாக தம்மால் செய்யப்பட்டன. உன்னத ஆன்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திதி தசமியால் மேலெழுந்த போதும் தம்மால் கொண்டாடப்பட்டது. எனவே தாங்கள் ஒரு சூத்திரராக பிறந்தீர்கள். தங்கள் மனம் பாவ செயல்களை நோக்கி திரும்பியது. துவாதசியின் மேல் வரும் தசமியால் தீட்டுப்பட்ட மனம் அறம் மற்றும் பக்தியில் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே தங்களின் மகளின் மகன் விதர்பா நகரில் இருக்கிறார். ஸ்ரீஹரியின் ஏகாதசி சபதம் வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி அவரால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அகண்ட ஏகாதசி விரதத்தின் தடையற்ற ஏகாதசி சபதமாக தகுதிக்கு அவரால் தங்களுக்கு வழங்கப்பட்டது. அதனால் தங்கள் மனம் அறத்தின் பக்கம் திரும்பியது. பாவங்கள் மீண்டும் அழிந்தன. அந்த தகுதியின் பலத்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலத்தாலும் யமனால் மேலெழுந்த தசமியின் பாவம் நீக்கப்பட்டது. 10,000 பிறவிகளில் செய்த பாவங்கள், இந்த பிறவியின் பாவம் அனைத்தும் இப்போது யமதர்மராஜன் முன் அளிக்கப்பட்டுவிட்டன. அவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே விஸ்வக்சேனர் அங்கு வந்தார். சாதியில் தாழ்ந்தவரே, உங்களை வரவேற்கிறோம். நான் ஜனார்த்தனர், தம்மால் மகிழ்ச்சி அடைகிறேன். பிராமணருக்கு தாங்கள் செய்த உபசரிப்பின் விளைவாக உங்களின் பாவம் அனைத்தும் அளிக்கப்பட்டது. ஏகாதசி விரதத்தின் விளைவால் மற்றொருவரால் விளைந்த புண்ணியத்தால் சூத்திரரே, தசமியை ஒன்றுடன் ஒன்று சேர்த்ததால் தமது பாவம் அளிக்கப்பட்டது. விரதத்தை செய்த பின் உங்கள் பேரன் உங்களுக்கு பலன் அளித்தான். எனவே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். தங்களது மனைவியுடன் பெரும் பாக்கியசாலி இந்த கருடனில் ஏற்றுவீராக. இவ்வாறு கூறிவிட்டு தேவர்களின் திருவருளால் தாங்கள் ஆகாய தேரில் அமர்த்தப்பட்டீர்கள். உன்னதமான அரசரே, உங்களது சூத்திர குலத்தின் நிமித்தம் அங்கிருந்து தாம் சொர்க்கத்திற்கு சென்றீர்கள். தேவசர்மா பிராமணர் பெரிய தீர்த்த பிரயாகைக்கு சென்றார். இவ்வாறு தாங்கள் கேட்டவை அனைத்தும் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. அகண்ட ஏகாதசியின் தகுதியினாலும் விருந்தோம்பல் செய்ததாலும் ஸ்ரீ விஷ்ணுவின் மீதும் எதிரிகள் அனைவரும் கொல்லப்பட்ட ராஜ்யத்தின் மீதும் பக்தி கொண்டவராக இந்த மனைவியை பெற்றீர்கள். அரசர் கூறினார்: பிராமணரே, விஷ்ணுவை சாந்தப்படுத்துவதற்காக அகண்ட ஏகாதசியின் நடைமுறையை எனக்கு அறிவுறுத்துங்கள். தங்களது தயவை எனக்கு வழங்க வேண்டும். முனிவர் கூறினார்: அரசர்களின் மிகச்சிறந்தவரே, ஏகாதசியின் அற்புதமான நடைமுறையை கேளுங்கள். இது முன்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் நாரத மாமுனிவருக்கு கூறப்பட்டது. அதை நான் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன். நான் அந்த அற்புதமான உத்தியாபன சடங்கு, விரதத்திற்கு பிறகு மரியாதை சடங்கு,
அதை பற்றி விவரிக்கிறேன். இந்த அற்புதமான அகண்ட ஏகாதசி விரதத்தை துவாதசி நாட்களில் செய்ய வேண்டும். மனிதர்களில் சிறந்தவரே மார்கழி மாதம் மற்றும் பிற மாதங்களில் தசமி நாளில் அவர் நக்த போஜனம் செய்ய வேண்டும். ஏகாதசி நாளில் விரதம் இருக்க வேண்டும். துவாதசி நாளில் ஒரு வேளை உணவு உட்கொள்ள வேண்டும். இது அகண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. நக்தா என்ற வார்த்தையின் மூலம் சூரியன் மிகவும் மங்கலாக இருக்கும் நாளின் 8வது பகுதியை குறிக்கிறோம். உணவு அப்போது எடுக்கப்படுகிறது, இரவில் அல்ல. விஷ்ணு பக்தர் ஒருவர் தசமி நாட்களில் பின்வரும் 10 பொருட்களை தவிர்க்க வேண்டும். மணி உலோக பாத்திரங்கள், இறைச்சி, பருப்பு, உலர்ந்த பருப்பு வகைகள், கீரைகள், தேன் மற்றும் ஆண்களின் உணவு, அடுத்தடுத்த உணவு மற்றும் உடலுறவு. இந்த நடைமுறை தசமி நாளுக்கானது. ஏகாதசியை கேளுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தன் இந்த 10 ஏகாதசி நாளில் செல்லாது அடிக்கடி தண்ணீர் குடிப்பது, வன்முறை, அசுத்தமான பழக்கம், பொய்மை, வெற்றிலை மென்று சாப்பிடுவது, பல் துலக்குவதற்கு மரக்கிளைகள், பகலில் உறங்குதல் மற்றும் உடலுறவு, பகடை விளையாடுதல், இரவில் உறக்கம் கொள்ளுதல் மற்றும் உரையாடல் வீழ்ந்த நபர்கள். அவர் இந்த மந்திரத்தை மீண்டும் கூறுவார். இன்று நான் என் மனைவியை அனுபவிக்கப் போவதில்லை. கேசவரே, நான் இன்று என் உணவை எடுக்க மாட்டேன். தேவர்களின் தலைவரே, தமக்கு சாந்தம் விளைவிப்பதற்காக நான் இரவும் பகலும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறேன். புலன் உறுப்புகள் உறங்குவதால் தூக்கமும் துன்பமும் உண்டாகும். உணவு மற்றும் உடல் உறவு கட்டுப்பாடு உள்ளது. உணவு துகள்கள் பற்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் ஒட்டிக்கொள்ளலாம். புருஷோத்தமா, மன்னியுங்கள். உபவாசம் என்ற சொல் பொதுவாக விரதத்தை கடைபிடிப்பது என்று பொருள்படும். ஆனால் உண்மையில் இதன் பொருள் அவர் பாவங்களை தவிர்த்து விட்டார், மேலும் அவர் நல்ல குணங்களுடன் இருக்கிறார், அதாவது கடைபிடிக்கிறார். உடலை வாடுதல் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தன் துவாதசி நாளில் முன்பு குறிப்பிடப்பட்ட 10 விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அதேபோல் பரன்னா, மற்ற மனிதர்களின் உணவு மற்றும் மது, தேன் அல்லது மதுபானம், அவர் அது முதலிய உணவினை தவிர்க்க வேண்டும். அவர் இந்த மந்திரத்தை மீண்டும் கூறுவார். இன்று நான் துவாதசியை புண்ணியமாகவும் புனிதமாகவும் பார்க்கிறேன். இது புனிதமானது மற்றும் பாவங்களை அழிக்கிறது. நான் நோன்பை முறிப்பேன். கருட முத்திரை கொண்ட இறைவனை மகிழ்ச்சி அடைவாயாக. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்துவதற்காக நான் சில கட்டுப்பாடுகள் மற்றும் அனுசரிப்புகளை நாடினேன். தங்களுடைய தயவுடன் இன்று நான் ஒரு சிறந்த பிராமணனுக்கு உணவளிப்பேன். வருடம் முடியும் வரை இந்த முறைப்படி அவர் புனித சடங்கை செய்ய வேண்டும். ஒரு வருடம் நிறைவடைந்தவுடன் ஞானமுள்ள பக்தன் உத்தியாபானா, அதாவது விரதத்தின் முடிவு சடங்கு செய்ய வேண்டும். விரதத்தின் உத்தியாபானம் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உத்தியாபனம் செய்யாதவன் குருடனாகவும் தொழு நோயாளியாகவும் மாறுவான். எனவே பக்தன் அவனுடைய திறமைக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஏற்ப உத்தியாபனை செய்ய வேண்டும். செயல்முறையில் நிபுணத்துவம் வாய்ந்த 12 பிராமணர்களை அழைத்த பிறகு அற்புதமான மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் பிரகாசமான பாதியில் இது செய்யப்படுகிறது. 13வது ஆச்சாரியராக ஆசான் இருக்க வேண்டும். அவர் உத்தரவுகளில் நிபுணராகவும் இருக்க வேண்டும். அவர் மனைவியுடன் அழைக்கப்பட வேண்டும். விரதத்தின் அனுசரணையாளர் தனது புனித நீராட வேண்டும். அவர் உடலிலும் மனதிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் தனது புலன்களை வென்றிருக்க வேண்டும். அவர்களின் பாதங்களை கழுவி அவர்களுக்கு அர்க்யங்கள், வஸ்திரங்கள் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் ஆச்சாரியரையும் மற்றவர்களையும் முறையாக கௌரவிக்க வேண்டும். ஆச்சாரியர் பின்னர் ஒரு வட்டு, அதாவது சுதர்சன சக்கரம், தாமரை அல்லது சர்வதோபத்ராவின் வடிவத்தில் ஒரு மாய வரைபடத்தை அற்புதமான வண்ண பொடிகளுடன் உருவாக்குகிறார். வெள்ளை துணியால் மூடப்பட்ட ஒரு பானையை அங்கே வைக்கிறார்.
கற்பூரம் மற்றும் கருப்பு கற்றாழையுடன் கூடிய நறுமணமுள்ள நீர் நிறைந்ததாக அது இருக்க வேண்டும். 5 வெவ்வேறு வகையான விலை உயர்ந்த கற்கள் மற்றும் 5 மென்மையான முளைகள் பானையில் வைக்கப்படுகின்றன. ஒரு செப்பு பாத்திரத்தில் சிவப்பு துணியால் போர்த்தி அதை சுற்றி மலர் மாலைகள் போடப்படும். அது பின்னர் மண்டலத்தின் மீது வைக்கப்படுகிறது. இது மாய வரைபடம். அதற்கு மேலே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் சிலையை வைக்க வேண்டும். அரசரே, சிலையானது சிறிதளவு தங்கத்தினாலாவது செய்யப்பட வேண்டும். அதில் வாகனம் மற்றும் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். உயரம் 4 அங்குலங்கள் இருக்க வேண்டும். அல்லது அது ஒருவருடைய திறனுக்கு ஏற்ப உருவாக்கப்படலாம். ஆனால் அது எந்த நிதி மோசடியையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது. பின்னர் மண்டலத்தில் மூர்த்தி விக்கிரகம் நிறுவப்பட வேண்டும். 12 மாதங்களின் அதிபதியான விரதத்தை முறியடிக்காமல் இருக்க வழிபட வேண்டும். மண்டலத்தின் கிழக்கில் ஆச்சாரியர் ஒரு அற்புதமான மற்றும் மங்களகரமான சங்கத்தை வைக்க வேண்டும். பாஞ்சஜன்யரே, முன்பு தாங்கள் சமுத்திரத்தில் பிறந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் தனது கையில் இருந்தீர்கள். தாங்கள் அனைத்து தேவர்களாலும் படைக்கப்பட்டீர்கள். தங்களுக்கு வணக்கம். அதன் பின் அவர் மண்டலத்தின் வடக்கே பலி பீடமாக ஒரு உயரமான நிலத்தை உருவாக்க வேண்டும். சங்கல்ப ஹவனம் காணிக்கை சடங்குக்கு பிறகு வேதங்களில் வரும் ஸ்ரீ வைஷ்ணவ மந்திரங்களுடன் சேர்ந்து வழங்க வேண்டும். அவர் தனது சொந்த இடத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நிறுவ வேண்டும். அவர் ஸ்ரீஹரியை நிறுவி புருஷ சூக்தத்தாலும் புராணங்களிலிருந்து வரும் மங்களகரமான மந்திரங்களாலும் அவரை வணங்க வேண்டும். நைவேத்தியமாக பல வகையான இனிப்பு பண்டங்களை செய்ய வேண்டும். தூபம் மற்றும் தீபம், அதாவது விளக்குகள் மற்றும் பிற பிரசாதங்களை சமர்ப்பித்த பிறகு அவர் நீராஜன சடங்கை செய்ய வேண்டும். யக்ஷகர்தம், கற்பூரம், அகலோச்சம், கஸ்தூரி மற்றும் கக்லோகத்தின் கலவை, ஒரு வகையான தாவரத்தின் மெழுகு மற்றும் நறுமணமுள்ள உட்புறம் வழிபட்ட பிறகு அவர் பிராமணர்களுடன் சேர்ந்து மங்களகரமான மந்திரங்களை கூறி பிரம்மாண்டமாக சுற்றி வர வேண்டும். பிறகு அரசரை சாஷ்டாங்கமாக செய்ய வேண்டும். அதன் பிறகு பிராமணர்கள் ஜபத்தை செய்ய வேண்டும். ஆச்சாரியர் முதலில் அதை செய்கிறார். அதைத் தொடர்ந்து மற்றவர்கள் வரிசையில் ஜபத்திற்கான சூக்தங்களை பவமானியம், மது சூக்தம் மற்றும் மாண்டல பிரம்மணா ஆகும். பின்வரும் மந்திரங்களை திரும்ப திரும்ப கூற வேண்டும். தேஜோசி முதலியன, சுக்ரஜா முதலியன, வாசம் முதலியவை. பிரம்ம சமணத்திற்கு பிறகு பின்வருவனவும் பவித்ரவந்தம் முதலியன, சூரியஸ்ய விஷ்ணோர் மகாஸ் முதலியன. ஜபத்தின் முடிவில் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துணை பொருட்களுடன் பானையின் மீது வைக்க வேண்டும். சூரிய உதயத்தில் ஹோமம் சரியான முறையில் செய்ய வேண்டும். துவக்கத்தில் பானை வைக்க வேண்டும். ஆணைகளின்படி வழிபட்ட பிறகு இறைவனை துதிக்க வேண்டும். அதன் பிறகு தேவையான கருட ஹோமம் செய்ய வேண்டும். யாகத்தின் நெருப்பு மூட்டப்பட வேண்டும் மற்றும் நெருப்பு கடவுள் தொடர்பான சடங்குகள் ஒருவரின் சொந்த கிருஷ்ய சூத்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள முறையில் செய்யப்பட வேண்டும். பக்தர் 2 வகையான காரங்களை செய்ய வேண்டும், அதாவது பால் பாயாசம் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ பிரசாதம். அதன் பிறகு சடங்கு கர்மனை நிறைவேற்றுவதற்கு பலாசா கிளைகளை நெய்யில் ஊற வைத்து இடம் விஷ்ணு என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது நெருப்பில் வைக்க வேண்டும். பின்னர் 4 முறை நெய் எடுத்து மிகச்சிறந்த ஆகுதியை வழங்க வேண்டும். ஹோமங்கள் 101 இருக்க வேண்டும். இஞ்சி விதைகள் கொண்ட பிரசாதம் 2 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ ஹோமத்திற்கு பிறகு அவர் கிரக யஜ்ஞத்தை தொடங்க வேண்டும். யாக கிளைகளால் காரு ஹோமமும் அதன் பின் வெல்லம் விதையும் கொண்டு ஹோமம் செய்ய வேண்டும். 2 சந்தர்ப்பங்களிலும் வைவஸ்தி வாசனம், நல்வாழ்விற்காக புனித மந்திரம் ஓதுதல் செய்து பின்னர் அவர் வழிபட வேண்டும். அதன் பிறகு பக்தர் பசுக்கள் முதலியவற்றையும் பண பரிசுகளையும் திக்குகளுக்கு வழங்க வேண்டும். இறைவனின் பிராயச்சித்தத்திற்கான கட்டளையின்படி ஒரு பிராமணருக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஒரு கறவை மாடு மற்றும் அல்லது ஒரு அற்புதமான காளை கூட வழங்கப்பட வேண்டும். அதன் பிறகு பிராமணர்களுக்கு 17 பதங்கள், அதாவது நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
ஆச்சாரியாரையும் அவர் மனைவியையும் வஸ்திரங்களை கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும். பெரும் வரங்களால் துலா புருஷம் போன்ற 16 வகையான அவர்களை திருப்திப்படுத்திய பிறகு அவர் பின்பற்றுபவர்களை மீண்டும் திருப்தியடைய செய்ய வேண்டும். மற்றும் தண்ணீர் நிரப்பப்பட்ட மற்றும் துணியால் மூடப்பட்ட 25 பானைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பாரணக்கா நோன்பு துறத்தல் செய்யும் பொழுது இரவில் அதிக பரிசுகளை வழங்க வேண்டும். உறவினர்களுக்கு அவர்கள் விரும்பிய உணவு கொடுக்கப்பட வேண்டும். பின்னர் அவர் முழு பானையையும் பண பரிசுகளுடன் ஆச்சாரியாருக்கு கொடுக்க வேண்டும். முழு பானையை வழங்குவதன் மூலம் ஒருவரின் பணி நிறைவேறும். உபவாச விரதத்தின் பலனையும் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த பலனையும் பெற வேண்டும். அவர் பிராமணர்களுடன் உரையாடி உள்ளார், எனவே அதன் முழு பலனையும் அவர் பெறுவார். அவர் ஏற்கனவே ஏகாதசி விரதத்தை செய்திருந்ததாலும் வீட்டில் போதுமான பணம் இல்லை என்றால் உத்தியாபனை மற்றும் பிற சடங்குகளை ஒருவரின் திறனுக்கு ஏற்ப செய்ய வேண்டும். இவ்வாறு அகண்ட ஏகாதசி விரதம் உங்களுக்கு முழுமையாக கூறப்பட்டுள்ளது. 12ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.